கொல்கத்தாவில் ஒரு சம்பவம் இப்போ சமீப நாட்டில் டெல்லியில் வந்து தீ விபத்து, லக்னோவில் தீ விபத்து அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்த நிலை இப்போ கொல்கத்தாவில் அதே மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு. ஆனால் இது தீ விபத்தில் கட்டிடம் இடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டுமான கிடங்கு இடிஞ்சதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மட்டும் இப்போ 9 அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் 10க்கும் மேற்பட்டவங்க இடிபாடுகளை இன்னும் சிக்கி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதனால் இந்திய ராணுவம் அப்புறம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 2வது நாளாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. புதஞ்சு இருக்கிறவங்க உயிரோட இருக்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனோட தான் அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க. பட் நம்ம இருந்தாலும் அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். நேற்று நம்ம பார்த்தோம் மும்பையில் வந்து கனமழை வெள்ளக்காடாச்சு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இன்னொரு மாநிலத்தில் அருணாச்சல பிரதேசத்துடைய கேய்பன்யூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் பெஞ்ச கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒருத்தர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமான மேலும் 4 பேரை வந்து தேடக்கூடிய பணிகளில் பேரிடர் மீட்பு குழுவினர் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.